ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டில் உள்ள இந்த 5 சார்ஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டு நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு. கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும், எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாத கரெக்டாக ஆன் டைமில் ஒரு மாதத்தில் அந்த பேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ணிட்டா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ அப்படி எந்த விதமான சார்ஜஸும் இல்லாத நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த சார்ஜஸை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் தெரியாத இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பருக்கு யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாமல் இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேரும் பண்ணுங்கள். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, வருடாந்திர கட்டணம், அதாவது இயர்லி ஏஎம்சி சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த சார்ஜஸ் மென்ஷன் ஆகிட்டே வரும். ஒரு சில பேங்க்ஸு உங்களுக்கு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணும்போதே ஒரு வருஷத்துக்கு இந்த கார்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ், அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பில் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் கார்டை வாங்கறதுக்கு முன்னாடியே இதை தெளிவுபடுத்திக்கிட்டு கார்டை வாங்க. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வங்கிக்கும் தகுந்த மாதிரி சேஞ்சஸும் ஆகும். ஒரு சில கார்டை பொறுத்தும் சேஞ்சஸ் ஆகும். ஒரு சில உங்களோட கிரெடிட் லிமிட்டு, அதாவது உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற லிமிட்டை பொறுத்தும் இந்த சார்ஜஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது அது 500லிருந்து 3000 வரலும் கூட அந்த சார்ஜஸ் இருக்கும். அதனால் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்குங்க. அது எது ரொம்பவே கம்மியாக இருக்குது, இல்லை சார்ஜஸ் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அந்த கார்டை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு சார்ஜஸ், இதுவும் நிறைய பேர் தெரியாத ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் எங்கேயாவது போயிட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி பணத்தை எடுக்கிறாங்க. ஸோ இப்படி எடுத்திங்கன்னா அதுக்கும் சார்ஜஸ் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்திடணும் அப்படிங்கிறதான் 2வது பாயிண்ட்டு. 3வது பார்த்தீங்கன்னா தாமத கட்டணம். இது எல்லாத்துக்கும் தெரியும். கிரெடிட் கார்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சிலர் 30 டேஸில் பில் பண்ணணும், ஒரு சிலர் 40 டேஸ் கொடுப்பாங்க. அந்த ஆன் டைமில் பேமெண்ட்டை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாத கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும். அதை ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஹையர் அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அப்படி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த மினிமம் பேலன்ஸ்லாம் நிறைய பேர் மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி மினிமம் டியூ கட்டுறதை தவிர்த்துருங்க. எப்போவுமே கிரெடிட் கார்டை ஆன் டைம் பேமெண்ட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுறதா உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கும் நீங்களோட யூசேஜுக்கும் ரெகுலரான யூசேஜுக்கும் நல்ல ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் கார்டில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் நிறைய பேர் ஃபாரின் ட்ரிப் போகிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரினில் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுனா அதுக்கும் சார்ஜஸும் இருக்கும். நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபாரினில் யூஸ் பண்ண முடியாது. வெளிநாட்டு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு உண்டான சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட்டு, நம்ம இந்த ஃபியூலு, பெட்ரோல், டீசல் இதெல்லாம் காருக்கு, டூ வீலருக்குலாம் ஃபில் பண்ணுவோம். இதுக்கு அடிக்கடி நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப சின்ன தொகையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறிடும். அதனால் இப்போதைக்கு நிறைய கார்ட்ஸ் இருக்குது. பெட்ரோல் கார்டு இருக்குது, டீசல் கார்டு, ஷாப்பிங் கார்டு, இந்த லேடிஸுக்குனே தனியான கார்டு இருக்குது. அதனால் அந்த கார்டை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே இதே கார்டிலே சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப செலக்டடாக எந்த கிரெடிட் கார்டை எடுத்து எதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கிரெடிட் கார்டை ரொம்பவே ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 5 பதிவுகளை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலேயும் இருக்கலாம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தெளிவான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.